ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எலும்பும் கறியுமா வாங்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நல்ல பழுத்த பெரிய தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ருசி கொடுக்கும். பெல்லாரி போடக்கூடாது. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இடையிடையே நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், கேட்டு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 4 துண்டு சின்ன துண்டாக 4 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த கிரேவி பச்சை மிளகா ஒரு 3 போல் சேர்த்துக்குங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, ரைஸ், தோசை, இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படின்னா, ஈக்குவல் ஷேரில் நான் அரைச்சிருக்கேன். 100 இஞ்சினா 100 பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரிட்ஜில். அந்த இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கணும். இதில் நம்ம மிளகாய், மிளகு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்குறதுனால எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்குங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போமே ஒரு நல்ல ஸ்மெல் வருது. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போடாமல் கொஞ்ச நேரம் சும்மா மூடி வைக்கிறேன், சாதாரண மூடியில். பாருங்கள், இப்போ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். மறுபடியும் அதே மூடி போட்டு ஒரு தடவை ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ மூடி எடுத்துட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. சிக்கன், மட்டன் இதெல்லாம் தண்ணி விடும். அதனால் நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம குழம்பு வைக்கல. ஒருவேளை குழம்பு வைக்கிறதா இருந்தால் இதே மெத்தடில் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம்.
நான் இன்னைக்கு கிரேவி செய்கிறதுனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் நீங்கள் இன்னும் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லாவே இன்னும் ஒரு ஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். மிளகு சேர்ப்போம், பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம தாளிச்சிருக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்குது. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். வெயிட்டை சேர்த்துடலாம். வெயிட் போட்டாச்சு. இது ஒரு 6 அல்லது 7 விசில் வரட்டும். அதுக்கடுத்து இப்போ ஒரு கடாய் போட்டிருக்கிறேன். அது வெறும் கடாயில் ஆயில் இல்லாமல் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை சின்ன துண்டா, 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காம வெறும் சட்டியிலே வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வேணால் சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்க்குறேன். முந்திரி பருப்பு வேணால் சேர்க்கலாம். ஆனால் மட்டனே ரொம்ப கொலஸ்ட்ரால், அதில் முந்திரி பருப்பும் சேர்க்க வேணான்ட்டு நான் சேர்க்கலை. பட் சேர்த்தா நல்ல ரிச்சான ஒரு ருசியாக இருக்கும். இப்போ குக்கர் 6 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், செமையாக வாசனை வருது. ரொம்ப நல்லா வெந்திருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம பொடி பண்ணுறதுக்கு அந்த வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிடலாம். இந்த பொடி பண்ணியாச்சு. இதில் ஒரு 3 கீத்து தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் சரியாக வெந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் மட்டனை. அதனால் ஒரு பிளேட் எடுத்து ஒரு கறி துண்டை எடுத்து தனியாக உப்பு உரப்பு பார்த்துட்டு அதே மாதிரி வெந்திருக்காங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வேளை வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை குக்கரை வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் அந்த பொடி பண்ணதையும் தேங்காய் அரைச்சிட்டு வந்ததையும் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இதை இப்போ அதோட சேர்த்துடலாம். கொர கொரன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்தாச்சு. தண்ணி மட்டும் ஆட் பண்ணலை, ஏன்னா
கிரேவியாக வைக்கிறதுனால நான் தண்ணி நிறையா சேர்க்கல. இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு தேவையில்லை, எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நச்சு சேர்த்துக்குங்க. இது நல்லா ஒரு டேஸ்ட்டை ஃப்ளேவரை கொடுக்கும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 5-6 பல். இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். இப்போ கொதித்து லேசாக வற்றும். அப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொதித்து கொஞ்சம் வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நிறையவே சேர்க்கணும் கொத்தமல்லி. இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து வற்றி நல்லா வரும். இந்த பாருங்கள், இன்னும் ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சு வற்றிச்சு. இப்போ டேஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ரெசன்ட் பண்ணிடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். திருப்பி திருப்பி இந்த மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் கொடுத்துக்குங்க. சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம். பெற்றோரை பாதுகாப்போம். விவசாயம் போற்றுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.